புச்சிமா, இன்விடேஷன் பிரிண்ட் ஆகி வந்துட்டு உன்ட காமிக்கலான்னு கூப்பிட்ட நீ மூஞ்சி எப்படி வச்சிட்டு இருக்க? எவ்வளோ பிரச்சனைக்கு நடுவுல நம்ம கல்யாணம் நடக்கு. அதுவும் லவ் பண்ணி வீட்ல எல்லாரும் சம்மதத்தோட கல்யாணம் பண்ணா சும்மா ஒன்றும் கிடையாது. நீ என்றானா மூஞ்சி எப்படி வச்சுட்டு உட்கார்ந்துருக்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. எங்க அம்மா தான் இதுக்கு பெரிய பிரச்சனையே. என்ன சொல்லுத புச்சி? நேத்து சௌந்தரியத்தை வீட்டுக்கு வந்துச்சு. ரெண்டு பேரும் சேர்ந்து கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணதான் பிளான் போடுதாவோ. நான் வேணா அத்தைகிட்ட வந்து பேசட்டுமா? வேணாராம், எங்க அம்மா சொன்னா ஒன்னும் கேட்க மாட்டாங்க. நான் அதுக்கு வேற வழி வச்சிருக்கேன். என்ன வழி புச்சிமா? எங்க அம்மா பிளான் என்ன தெரியுமா? இப்போதைக்கு நம்ம கல்யாணத்துக்கு புடவை வாங்க போறோம் தெரியுமா? அதுக்கு சௌந்தரிய அத்தையும் வர சொல்லியிருக்கா. கல்யாணத்தை நிப்பாட்ட. என்ன சொல்லுத புச்சிமா? உண்மையாவா? ஆமாராம், உண்மையாதான். எனக்கு உன்ட விளையாடணும்னு ஆசை பாரு. சௌந்தரிய அத்தைக்கு கரெக்டான ஆளு லட்டாத்தை தான். நான் அவளை இன்னைக்கு போய் கூப்பிட போறேன். அவ கூட வந்தாதான் லாய்க்கப்படும். ஆமா, அது என்னமோ உண்மைதான். சௌந்தரிய அத்தைக்கு லட்டத்தை தான் கரெக்ட். ஆனா எனக்கு என்னமோ பயமா இருக்கு, இந்த கல்யாணம் நின்று போயிருமோன்னு. ஒரு லவ் பண்ணி கல்யாணம் முடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதுவும் ஃபேமிலி சம்மதத்தோட. உண்மைதான், கவலைப்படாத. எங்க அப்பா நம்மளுக்கு தான் முழு சப்போர்ட். எங்க அப்பா எப்படி இந்த கல்யாணத்தை முடிக்கணும்னு ஒரு முடிவுல தான் இருக்கு. சரி புச்சிமா, பத்திரிக்கைய பார்த்துட்டியா? உனக்கு பிடிச்சிருக்கா? எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோ. எல்லாம் ஓகே தாராம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ எப்படி பண்ணாலும் எனக்கு சம்மதம் தான். சரி, அப்ப நான் வீட்டுக்கு கிளம்பட்டுமா? என்ன புச்சிமா அதுக்குள்ள கிளம்புதேங்க? வா, அந்த முக்கு கடையில உனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும்ல, வா வாங்கி தரேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போ. பாத்தியாராம், இதுக்கு தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணணும்னு ஒத்துக்கிட்டேன். நான் கேட்காம என்ன பத்தி புரிஞ்சு வச்சிருக்க பாத்தியா? வா, சாப்பிட்டுட்டு நான் வர போய் லட்டத்தைய பார்க்கணும். அப்படி அந்த மேல் கடையில ரோஸ் மில்க் வாங்கி குடிச்சிருவோம்னா அதுவும் சூப்பரா இருக்கும். வா வா, உனக்கு பிடிச்சது எல்லாம் வாங்கி தரேன். ஓகே ராம், வா போலாம். என்ன இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா போற மாதிரி இருக்கு. என்ன நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போலயே? என்னடா இன்னைக்கு நல்லா போதேன்னு பார்த்தேன். வாமா, எங்க இதுக்கப்புறம் எங்க சந்தோஷமா இருக்க? எங்க அன்னைக்கு எப்போதும் குறும்பு தான். வேற வேற என்ன நீ? இன்னைக்கு என்ன சமையல்? வாசல்ல வரும்போதே கருவாடு வாசனை தூக்குதே. கிறுக்கி, இவளுக்கு மனுஷ முக்கா நாய் முக்கான்னு தெரியல. வாசல்ல வரும்போதே கரெக்டா மோப்பம் பிடிச்சதுதான். இல்ல லட்டு, அது நேத்து வச்சதா இருக்கும்னு நினைக்கேன். அப்படி இருக்க வாய்ப்பே இல்லையே. நீ புதுசா வச்ச கருவாட்டு குழம்பு வாடை தான் வருது. அதுவும் நெத்திலி மீன் வாடெல்லாம் வருது. இதுக்கு மேல போய் சொன்னா மாட்டிக்கிடுவோம். ஆமா லட்டு, கருவாட்டு குழம்பு தான். நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நீ போகும்போது வாங்கிட்டு போன. அப்படி வலிக்கு வாங்க யாரக்கிட்ட? வேற வீடு பார்த்து போகணும். இந்த மனுஷன் கேட்காரா? தங்கச்சி வீட்டு பக்கத்துல தான் இருப்பாராம். பாதி நேரம் சாப்பாடு இங்கதான் நடக்கு. சரி அண்ணி, அப்போ வந்த வேலை முடிஞ்சுது. அதான் இந்த கிறுக்கிய காப்பி குடிக்கியான்னு கேட்டேன் என் மவளை. அவ அத்தை வீட்டுல குடிச்சிட்டேன்னா சரி அதான் நானும் குடிப்போமேன்னு வந்தேன். ஆனா இப்ப எனக்கு குடிக்க மூடு இல்லை. நீங்க கருவாடு வேற குழம்பு தாரேன்ட்டியலா, வீட்டுல போய் சாப்பிட வேண்டியதான். சரி அண்ணி, அப்ப நீங்க கருவாட்டு குழம்பு எடுத்து வைங்க. நான் என் மவளை வந்து வாங்கிட்டு வர சொல்லிடுறேன். போயிட்டு வரட்டா? வந்துடாத கிறுக்கி. என்ன நீ என்ன சொன்னீங்க? போயிட்டு வாமா லட்டுன்னு சொன்னேன். நாளைக்கு வாரேன், நீ கவலைப்படாதீங்க. ரொம்ப நேரம் இருக்கலேன்னு. நாளைக்கு ஏதாவது ஸ்பெஷலா பண்ணுங்க, இங்கே வச்சு சாப்பிட்டுருவோம். போயிட்டு வரட்டா? பாய். எல்லாம் என் தலையெழுத்து, என்னத்தை சொல்ல. எங்க அண்ணி வீட்டுக்கு போனதுக்கு நைட்டு சமையல் செய்ய வேண்டாம், கருவாட்டு கறி கிடைச்சிது. நாம எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் நம்மளுக்கு சாதகமா தான் இருக்கு. அண்ணி, நீ என் வீட்டு பக்கத்துல இருக்க வரைக்கும் என்னைக்கு என் அடிமை தான். லட்டத்தை நம்ம இவளை எங்கெல்லாம் தேடினா இவ இங்க ரோட்ல நின்னுட்டு இருக்காவோ. ஏத்தே ஏத்தே லட்டத்தை நின்னுங்க. இது யாரு நம்மள கூப்பிடுது? ஏட்டி புச்சிமா, புது பொண்ணு, என்ன இந்த பக்கம்? நீ பிஸியாலாம் இருப்பேன்னு நினைச்சேன். நீங்க வேறத்தே வயித்தெரிச்சல கிளப்பாம. என்ன
என்னப்புல என்னாச்சு? கல்யாணம் தான் முடிவாயிட்டுல, பின்ன ஏன் இப்படி சோகமா இருக்க? அந்த கதையை எதுக்கு கேக்கிய அத சொல்லதான் உங்களை தேடிக்கிட்டு இருந்தேன். உங்க வீட்ல போய் பார்த்தேன், உங்க மவ நீங்க இல்ல, அவ அத்தை வீட்டுக்கு போயிருக்கா அப்படின்னா. அதான் உங்க அண்ணி வீட்ல வந்து பாப்புன்னு பார்த்தேன், நீங்க வெளியிலே நிக்கிய. நேத்து எங்க வீட்டுக்கு சௌந்தரியத்தை வந்துச்சு லட்டத்து. ஏட்டி அந்த கிறுக்கியெல்லாம் வீட்ல விட்டா நல்ல காரியம் நடக்குமா? இப்படிதான் இந்த ஆச்சி பால் காட்சிக்கு வந்து அவ படுத்தினாலே பாடு. ஆமாத்தே, உண்மைதான்தே. அது மட்டும் இல்ல, எங்க அம்மா பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. அவ அந்த சௌந்தரியத்தை கூட சேர்ந்துட்டு எப்படியாவது கல்யாணத்தை நிப்பாடணும்னு பிளான் போட்டிருக்காவோ. இது வேறயா? இது எனக்கு தெரியல பாரேன். ஆமாத்தே, நானே எதிர்ச்சியா தான் கேட்டேன். எனக்கு கல்யாண சேலை எடுக்க போறாவுல, அதுக்கு சௌந்தரியத்தைய கூப்பிட்டுருக்கா. நீ வந்துரு, எப்படியாவது சேர்ந்து கல்யாணத்தை நிப்பாட்டிடுவோம்னு பிளான் வேற. அடே அதாத்தே நான் உங்களை ஹெல்ப்புக்கு கூப்பிடலான்னு இருக்கேன். நீங்களும் வந்துருங்க. நீங்க இல்லைன்னா கஷ்டம். உங்களால மட்டும் தான் அவளை சமாளிக்க முடியும். சரி பிள்ள, கவலைப்படாத, நான் வந்துருந்தேன். அவளை நான் இன்னைக்கு வச்சு செய்யல. அதுக்கப்புறம் உங்க அம்மா கூடயும் சேர மாட்டா, இதை நிப்பாட்டணும்னு நினைக்கவும் மாட்டா. உங்களை தாத்தே நம்பி இருக்கேன். உங்களுக்கே தெரியும்ல நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு லவ் பண்ணி சேருதோன்னு. தெரியும்ல, அதெல்லாம் தெரியாமையே இருக்கேனா? நான் பாத்துக்கிட்டது அத்தை, நீ கவலைப்படாத. என்னைக்கு பிள்ள சேலை எடுக்க போறாவோ அப்போ? நாளைக்கு தாத்தே போறாவோ. வந்துருங்கன்னா நீங்க கண்டிப்பா வந்துடணும். அதெல்லாம் அத்தை டான்னு வந்துருவேன், கவலைப்படாத டீ.